ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லக்ஷ்மி காயின்ஸ் ஹேர் ப்ரூச் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு MDF போர்டு எடுத்திருக்கேன் 1.5 இன்ச். இதை வந்து பிளேயர் வச்சு ஹோல் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம யூபினை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு இதில் இன்சர்ட் பண்ணணும். 2 சைஸ் ஆக்சுவலாக நான் எடுத்திருக்கேன், 1 இன்ச்சு அண்ட் 1.5 இன்ச்சு 2 MDF போர்டு எடுத்திருக்கேன். சைஸு 2. இப்போ யூபினை நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோலில் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். இது வந்து 1 இன்ச் MDF போர்டு. ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச் MDF போர்டு மேக் பண்ணிடலாம். க்ளூ வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ லக்ஷ்மி காயின்ஸை வந்து க்ளூ பென் வச்சு எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ லக்ஷ்மி காயின்ஸ் ஸ்டிக் பண்ணும்போது கேப் இல்லாமல் நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக சர்க்கிள் ஷேப்பில் வர மாதிரி ஒவ்வொரு காயின்ஸாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா கரெக்ட் பொசிஷனில் இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணி விடுறணும். ஒவ்வொரு ஸ்டேஜும் கம்ப்ளீட் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஐ ஷேப் 8K ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து கிளாஸி ஸ்டோன் பிங்க் கலர் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். மிட்ல வந்து ஜர்கன் ஸ்டோன் ஒயிட் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இன்ச் MDF போர்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 1.5 இன்ச் MDF போர்டு மேக் பண்ணலாம். யூபின் வந்து ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சாச்சு. இதில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு லக்ஷ்மி காயின்ஸை சேம் தான், நம்ம எப்படி 1 இன்ச் MDF போர்டில் ஸ்டிக் பண்ணமோ அதே மாதிரி தான். இது கொஞ்சம் சர்க்கிளோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு காயின்ஸாக நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கேப் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணணும். கேப் எங்கேயும் இருக்கக்கூடாது. அதேமாதிரி ஷேப்ஸும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா காயின்ஸுமே கேப் இல்லாமல் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். B7000 க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லேயர் வரும், ஏன்னா இது பெரிய சைஸ் MDF போடுங்கிறதுனால. ஃபர்ஸ்ட் ரோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸ்டிக் பண்ணி ஸ்டோன். இப்போ இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் ரோவும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா சேம் ப்ரொசீஜர் தான், அதனால் இது ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிக் பண்ணுறது வந்து நான் ரொம்ப வீடியோ எடுக்கல. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ அடுத்த லேயர் ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிடில் வந்து ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேட்சஸாக இருக்கும் ஸ்டோனு. இதில் வந்து ஒயிட் கலர் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். கண்டிப்பாக நல்லா ட்ரை ஆகணும். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.